ஒரு சில ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அது இருக்கிறதையே மறந்திருப்போம். இல்லாட்டி ரொம்ப நாள் போடாம இருந்திருப்போம். அப்படி தேடி கண்டுபிடிச்ச ட்ரெஸ்ஸு தான் இது. எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஒரு இங்க் ப்ளூ சொல்லலாம். இங்க் ப்ளூல அதை விட கொஞ்சம் லைட் கலரில் இருக்கிறது. இது ஃபுல் ஸ்லீவ் இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தோடு போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லாட்டி குட்டியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து பிரேஸ்லெட் டைப்பில் ஒரு சின்ன பேங்கிள் போட்டுட்டு சின்னதாக ஒரு தோடு போட்டிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி போட தான் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹேங்கிங் தோடு விட. ஸோ அன்றைக்கி வந்து அப்படியே அழகாக ரெடியாகி போயாச்சு. மித்துன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கான், எனக்கு பர்கர் சாப்பிட்ணும் போல் இருக்க, வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன், ரொம்ப வாங்கி கொடுக்கவே மாட்டேன். 2 வீக்ஸாக கேட்டுட்ருக்கான். சரி ரொம்ப குழந்த கேட்குறானே, சரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். இல்லை எனக்கு வெளியில் தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பர்கர் கிங் போயிருந்தோம். தக்ஷுக்குட்டிக்கு வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் அவனுக்கு அவ்வளோவா அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. இப்போ 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா, இவனுக்கு பிடிக்கிறது அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்கிறது இவனுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுப்பாங்க. அதை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டான் அப்படின்னா, பிடிக்கல அப்படின்னா அதை தொடவே மாட்டான், பிடிச்சிருக்கு அப்படின்னா விடவே மாட்டான், அந்த மாதிரி டைப்பு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க எது கேட்டாலும் அதை உடனே வாங்கி கொடுத்துடவே கூடாது. ஸோ அதில் வந்து நானுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், அவருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். ஏன்னா அதை அப்படி கேட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு தடவை கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு வந்துடும். அதனால் அதுக்காக வெயிட் பண்ணி, அந்த பொருளுக்காக அவங்க வெயிட் பண்ணி கிடைக்கும்போது தான் அந்த பொருளோட வேல்யூ தெரியும். ஏன்னா நம்மலாம் அப்படி தான் வளர்ந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ மித்துன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். ரொம்ப இப்போ ஒரு தடவை வேண்டாமா அப்படின்னு சொன்னால் விட்டுருவோம். இல்லை அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்பான். அப்போ நான் புரிஞ்சுப்பேன், சரி அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கி கொடுப்பேன் நான்.